சமீபத்தில் நான் ஒரு பெண்மணியை சந்திச்சிருந்தேன். அவங்க கணவர் தவறிட்டார். இவங்களோட வாழ்க்கையில் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, பட்டுக்கிட்டு இருக்காங்க, அவங்க கணவர் இறந்த பிறகுன்னு சொல்லிட்டு சில விஷயங்களை என்கிட்ட ஷேர் பண்ணாங்க. அவங்க ஷேர் பண்ண விஷயம்லாம் இது மலேசியாவில் நடக்குது அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அது ஒரு பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் அந்த காலத்தில் தான் ரொம்ப பேர் விதைவங்களை பார்க்கக்கூடாது, அவங்க சாங்கியம் செய்யக்கூடாது, நல்லது நடக்கும்போது முன்னுக்கு நிற்கக்கூடாது, காலையில் வீட்டு விட்டு வெளியாகும்போது அவங்கள பார்க்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நான் நேரில் பார்த்ததில்ல, இதெல்லாம் படத்தில் தான் நான் பார்த்துருக்கேன். பட் விசாரித்து பார்க்கும்போது நிஜ வாழ்க்கையிலையும் இப்படி தான், இந்தியாவில் அந்த காலத்தில் இப்படி தான் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. பட் இந்த மாதிரி விஷயம் இப்போ இந்த மாடர்ன் வேர்ல்டில் நம்ம மலேசியாவில் நம்ம தமிழர்கள் இந்த மாதிரி செய்கிறாங்கன்னு சொல்லும்போது, இதெல்லாம் நடக்குதுன்னு சொல்லும்போது எனக்கு அது ரொம்ப ஆச்சரியத்தை கொடுத்தது, ரொம்ப மன வருத்தத்தையும் கொடுத்துச்சு. எங்கள் இஸ்லாமில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா விதவைங்களை நாங்கள் ரொம்ப அவங்கள ரொம்ப போற்றுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நாங்கள் போகிறோன்னு சொன்னாக்கா அவங்கக்கிட்ட கால் பண்ணி அல்லது அவங்கள நேரில் பார்த்து இந்த மாதிரி நாங்கள் இந்த விஷயத்துக்கு போகிறேன், எனக்கு எங்களோட இது வெற்றி ஆகணும்னு சொல்லிட்டு எங்களுக்காக டாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் அவங்கள்ட்ட கேட்டுட்டு அந்த மாதிரி போவோம். அதே மாதிரி ஏதாவது ஒரு நல்லது கெட்டது நடக்கும்போது கூட அவங்கள நாங்கள் ஒதுக்கி வைக்க மாட்டோம். அவங்க ஒதுங்கி போனாலுமே அவங்கள பிடிச்சி இழுத்துட்டு இல்லை நில்லுங்க, முன்னுக்கு படம் பிடிக்கிறதா, இல்லை நல்லது கெட்டது செய்கிறதா, இல்லை மருதாணி வைக்கிறதா வெய்யுங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் அதை செய்வோம். பட் என்னுடைய இந்த தமிழ் மொழி பேசுகிற மக்களுக்கு இப்படி ஒரு விஷயம்லாம் நடக்குதுன்னு சொல்லும்போது, ஏன்னா நம்ம புக்கில் பார்க்குறது, படிக்கிறது, கேட்குறது அதெல்லாம் வேறு. ஆனால் இது ரியல் லைஃபாக ஒரு ஒரு விதவை இது நம்மக்கிட்ட சொல்லும்போது அதை கேட்க எனக்கு ரொம்ப மனசு கவலையாக இருந்துச்சு. என்னோடய ஹம்பலான ரிக்வெஸ்ட், இந்த வீடியோவை பார்த்த பிறகு, இந்த பதிவை பார்த்த பிறகு தயவுசெய்து கொஞ்சம் மனம் இறக்கப்பட்டு, நம்ம வீட்டில் அக்கா தங்கச்சிங்க இந்த மாதிரி ஆனாக்கா நம்ம என்ன ஒதுக்கியாக வச்சுருவோம், கண்டிப்பாக அவங்கள நம்ம சேர்த்துக்குவோம் தானே. அந்த மாதிரி விதவைங்களெல்லாம் கொஞ்சம் இல்லை, ரொம்ப ஒரு பெரிய இடத்துல அவங்கள வச்சு அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுங்க, அவங்கள ஒதுக்கி வைக்காதீங்க வாழ்க்கையிலேருந்து. ஸோ திஸ் இஸ் மை ஹம்பிள் ரிக்வெஸ்ட். இதுக்குன்னு ஏதாவது ஒரு காமெண்ட் கண்டிப்பாக இருக்கும், இல்லைன்னா அதுக்குன்னு ஒரு பின்னணி ஏதாவது இருந்துச்சுன்னா தாராளமாக ஷேர் பண்ணுங்கள். மேபி எனக்கு தெரியாமல் இருக்கலாம், இல்லை மற்றவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். அதை பார்த்து சில பேர் மாறினா ரொம்ப சந்தோஷம். இல்லை சில தெரியாத விஷயங்களை நீங்கள் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ. சைனிங் ஆஃப் ஃபரீடா.